வெல்கம் டு கிக்கிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜவ்வரிசியை வச்சு மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, நல்லா பெருசு பெருசா இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா வேகணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிடலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 2 கப்பு ஊற்றிக்கோங்க. முக்கால் கப்பு சர்க்கரை, அதையும் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காய்ச்சணும். நல்லா பொங்க பொங்க காய்ச்சினாதான் இந்த மில்க் ஷேக்குக்கு நல்லா திக்னஸா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாலை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆகுற வரைக்கும் ஆற வைக்கணும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகணும் ஜவ்வரிசி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிச்சிடலாம். வடிச்சா இப்படி இருக்கும். நல்லா தனித்தனியா சூப்பரா வெந்திருக்கு. இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுல்ல நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சிருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணா தனித்தனியா ஆயிடும். ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 டிராப் ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ட்ரை நட்ஸ் எல்லாம் துருவி வச்சிருக்கேன். பாதாம், முந்திரி,
அக்ரூட், காஞ்ச திராட்சை, இது முழு பாதாம். இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாக சர்வ் பண்ணுங்க. நம்மளோட மில்க் ஷேக் முடிஞ்சிருச்சு. சூப்பராக செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மில்க் ஷேக். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.